குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல ஹெல்த்தியாக. ஸோ இந்த ஹெல்த்தியான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்குமே கொடுத்து பாருங்கள், ரொம்பவும் ஹெல்த்தி. பொதுவாக நிறைய பிள்ளைகள்லாம் பேரிச்சை பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது செய்யறதுமே ரொம்பவும் சுலபம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி, வெல்ல பாக தேவையில்ல. அந்த வெல்லத்தை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நான் மைதா மாவு, அப்படி இல்லைன்னா நம்ம கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேரிச்சைப்பழம் ஒரு 10 பேரிச்சை பழத்துக்கிட்ட தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ஒன் பை ஒன்னாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பேரிச்சைப்பழம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக நம்மளுக்கு அரைப்பட்டு வராது. டைரெக்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ஸோ இப்போ இது கூடவே நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அளவு கோதுமை மாவு அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவு அரிசி மாவு சேர்க்கணும். 10 பேரிச்சைப்பழம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவுமே சேர்த்துருக்கேன். வெல்லம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லிட்டில் பிட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. நம்ம ஸ்வீட்லாம் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எல்லாமே நல்லா சூப்பராக நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. பாருங்கள், எந்த இடத்துலையுமே பேரிச்சைப்பழம் தெரியலை. ஸோ பிள்ளைகள்லாம் பேரிச்சைப்பழம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எதனா ஒரு பணியாரம் வகையில் இந்த மாதிரி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் நான் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் துருவன தேங்காய் இருக்குல்ல, அதுவுமே போட்டுக்கிறேன். இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே இதை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. இது ஒரு கொஞ்சம் பக்கம் ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். நம்ம எடுத்ததுமே குழிப்பணியாரம் செஞ்சிடக்கூடாது. எது செஞ்சாலுமே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். ஸோ இப்போ பாருங்கள், குழிப்பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நான் நெய்யும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி உருக்கி அதுதான் சேர்த்துருக்கேன். டைரெக்டாக எண்ணெய் மட்டும் நான் சேர்க்கல. ஸோ லைட்டாக எண்ணெயுமே நெய்யுமே உருக்கி எடுத்துருக்கேன். இதுதான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நெய் நம்ம சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா குழிப்பணியாரம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேர்த்தாச்சு. இப்போது இது கொஞ்சம் நல்லா சூடானதுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எப்பொழுதுமே குழிப்பணியாரம் ஊற்றுறோம்னா ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3/4வாசி அளவு தான் ஊற்றணும். ஏன்னா நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும்போது பெருசாக கிடைக்கும். நம்ம பெருசாக ஒரு ஸ்டார்டிங்லேயே ஊற்றிட்டோம் அப்படின்னா சரியாக நம்மளுக்கு வெந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3/4வாசி அளவு ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? அது நல்லா வாசனை கொடுக்கும். அந்த வாசனையிலே தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சு கீழே அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இது பண்ணி எடுத்தேன். இன்னொரு முறையுமே திருப்பி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பேரிச்சப்பழ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.